கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். நம்ம எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு நம்முடைய ஆண்டவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை துதிக்கப் போகிறோம். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாம். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்களை போக்கிட உம்மை தந்தீரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்களை போக்கிட உம்மை தந்தீரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே, உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் எங்குதே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் சிறந்தவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் ஆராதனைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை ஆராதிக்கும் போதெல்லாம் அவர் நம் நடுவிலே வருகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து, நம்முடைய பலவீனங்களை புரிந்து, நம்முடைய எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிற ஒரே ஒரு தெய்வம், பரிசுத்தம் நிறைந்தவர், பாவங்களை போக்கும்படி தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்த ஒரே இரட்சகர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை ஆராதிக்கவும் சேவிக்கவும் வணங்கவும் வழிபடவும் அவரை பின்பற்றவுமே நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை நீங்கள் அறியாமல் இருந்தால் இன்றைக்கே அவரை அறிந்து பிள்ளையாகும்படிக்கு உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. நீ தொடர்ந்து எங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 39 அதனுடைய 7 வாசிக்கிறேன். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற தெய்வங்களுக்கு சமமான ஒரு தெய்வம் அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய தனித்தன்மைகள் இருக்கிறது. அவர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கு மாத்திரம் சில சிறப்புகள், சில விசேஷங்கள், சில விசேஷித்த காரியங்கள்
வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவர் தான் அதை செய்ய முடியும். வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அதில் வேற எவரும் வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு எவருமே இல்லை. ஒரே ஒரு தெய்வம் உண்டென்றால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே. சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? நீரே என் நம்பிக்கை என்று சொல்றார். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நீங்கள் யாரை நம்பி பாருங்க, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நம்பிக்கையை ஒரு நாள் உடைத்து போடுவார்கள். நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்களை அளவுக்கு மீறி நம்பினீங்க, சில மனிதர்களை அளவுக்கு அதிகமாக நேசித்தீங்க, சில மனிதர்களிடத்தில் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்தீர்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் அப்படி எதிர்பார்த்து எத்தனை முறை ஏமாந்து போயிருக்கிறீர்கள்? எத்தனை முறை நம்பி சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஒருவரே என் நம்பிக்கை என்று நீங்கள் அவரை மாத்திரம் உங்களுடைய நம்பிக்கையாக நீங்கள் வைத்து பாருங்கள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அதனால் இந்த நாட்களில் உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? அல்லது அதிகாரிகளை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? அல்லது யாரோ ஒருவரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே, அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அழகாக ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மனுஷனை நம்ம நம்பினா கட்டாயம் ஏமாந்து போயிடுவோம். எத்தனையோ முறை ஏமாந்தாலும் திரும்ப திரும்ப நாம் கர்த்தரை நம்பிக்கையாக கொள்றதுக்கு பதிலாக மனுஷனைத்தானே திரும்ப திரும்ப நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நாட்களில் உங்கள் நம்பிக்கையை மாற்றுங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. சொல்லுங்கள், நீரே தான் என்னுடைய நம்பிக்கை, நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சொன்னால் வேறு யாரும் என்னுடைய நம்பிக்கை இல்லை, அவர் ஒருவரே என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே இந்த நாட்களிலே கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கையை கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். நல்ல பிதாவே, எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் உம்மேல் பூரணமாக வைக்கிறோம். நீரே எங்களுடைய நம்பிக்கையாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.